ஆகவே இந்த பெரிய மாநாடு என்கிற தேரை யோக சித்தர்கள் ஊரை கூட்டி தேர் இழுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர் இழுப்பதற்கு உருள் பெரும் தேருக்கு ஒரு அச்சாணி தேவை. அந்த அச்சாணியாக யோகத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தேரை பல பேர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேரை பார்வையிடுவதற்காக தேர் பார்க்க வேண்டும் என்று பல பேர் கூடியிருக்கிறீர்கள். இப்படி வருகிற அத்தனை பேருக்கும் பாராட்ட வேண்டியது முதலிலே அவசியம். யோக சித்தரையும் அவரோடு இணைந்து பணியாற்றவர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதம் செய்கிறேன். பெரியவர்களிடமிருந்து வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன். இந்த மாநாடு குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று அப்பர் சொன்னார். ஒரு மாநாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு குறிக்கோள் வேண்டும். எந்த குறிக்கோள் என்றால் முதன்மையான ஒரு குறிக்கோள் வேண்டும். இரண்டாவதாக அந்த முதன்மையான குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு என்ன குறிக்கோள் என்று தெரிய வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தளவிலே இந்த மாநாட்டினுடைய குறிக்கோள் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செய்தல் வேண்டும் என்று நான் ஒரு ஆராய்ச்சியாளன், ஆன்மீக மாணவன். இந்த தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழை கொடுத்த தமிழ் சித்தனை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இரண்டாவது நோக்கம், இந்த தமிழ் சித்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அற்புதமான புத்தகங்கள். அந்த நூல்களை ஒன்றாக தொகுத்து அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். அவ்வளவு பெரிய அரும் பெரும் பொக்கிஷம் அழிந்து விடக்கூடாது. தமிழன் தான் உலகிலே தோன்றிய முதல் மனிதன். குமரிக்கண்டன் தான் முதலிலே தோன்றியது. இங்கிருந்துதான் எல்லா கலைகளும் உலகம் முழுவதும் பரவியது. ஆகவே இந்த சித்தர் கலையை இன்றைக்கு வள்ளலாருடைய பெருமையை அரசாங்கமே உணர்ந்து சொல்லுகிறது. அதுபோல எல்லோருடைய சித்தர்களுடைய கலையை பரப்ப வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நான் மூன்றாவதாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த சித்தர்களுடைய பெருங்கூட்டம் 14 சித்தர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருங்கூட்டம் இங்கு முகாமிட்டு உங்களை ஆசீர்வதிக்கின்றது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இன்னும் ஒரே ஒன்றை சொல்லி என்னுடைய உரைவை நிறைவு செய்கிறேன். சித்தர்களை பற்றி பேசுவது என்றால் மிக நேரமாகும். சித்தன் யார், சித்து எது, சித்தி எது என்று சொல்லி முடித்து விடுகிறேன். நம்முடைய மகாலட்சுமி சாமி அவர்கள் பேசிக் கொண்டு வந்தபோது சொன்னார்கள், சித்து என்றால் மனதை தூய்மை செய்தவன் யாரோ அவன்தான் சித்தன். வால்மீகி மிக அருமையாக சொல்லுகிறார், சித்தம் தெளிந்தவன் எவனோ அவன்தான் சித்தன். செகமெல்லாம் சிவம் என்று யார் உணர்ந்திருக்கிறார்களோ, எங்கும் மெய்ப்பொருளை யார் காண்கிறானோ அவன்தான் சித்தன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சித்தன் என்பவன் எல்லா இடத்திலும் அந்த நிலையை காண்பவன். சித்தனுடைய முக்கியமான வேலை 2. ஒன்று, யோக நெறியிலே வாசியோகத்தின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை மேலே இழுத்து சென்று சிவப்பரம்பொருளாக ஜோதியோடு யார் இணைக்கிறாரோ அவன்தான் உண்மையான சித்தன். அது மட்டுமல்ல, ஞான நெறியிலே தன்னை விசாரித்து அறிந்து மோனம் என்ற நிலைக்கு யார் வருகிறானோ அவன்தான் சித்தன். அப்படிப்பட்ட சித்தர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சித்தர்கள் உருவாகுவதற்கு நீங்கள் பயிற்சி அளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்கிற பொழுது நான் 15 வருட காலமாக என்னுடைய குரு மகேஸ்வரநாத் பாபா என்பவர் என்னுடைய குரு. அவருக்கு முன்னாலே இருந்த குரு பாபாஜி என்னுடைய குரு. ஆகவே அவர்களுடைய வழியிலே வந்த யோக நிலைகளை, ஞான நிலைகளை பரப்ப வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து பரப்ப வேண்டும். அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்க வேண்டும். எங்கும் நிறைந்திருப்பது சித்து, அது இங்கே சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தில் சென்று சிவநிலையை யார்
சிவநிலையை யார் சேர்கிறாரோ அவன்தான் சித்தன். அதற்கு நீங்கள் இந்த அமைப்பு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு இருக்கிறதுனாலே நிறைவு செய்கிறேன். நன்றி. வான்புகழ் புகழும் கரூர் சித்தரின் புகழை பரப்ப வந்திருக்கின்ற அடியார் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். ஓம் குரு வாழ்க. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சித்தர் வழி பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த சித்தர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த அருளுரைகளை பெற வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது வணக்கங்கள். 11 சித்தர் மடம் பீடத்திலிருந்து அவர்களின் குருவழி வாரிசின் வாழ்த்துக்கள். இந்த சித்தர்கள் மாநாட்டிலே நீங்கள் வந்திருந்து கலந்து கொண்டு போக வேண்டும் என்று போகும் பொழுது சில கருத்துக்களையாவது எடுத்து செல்ல வேண்டும். ஏதோ வந்தோம், அருளாசி பெற்றோம், அது தேவையா? தேவை. அத்தோடு மனத்தை உயிரை உயிர்ப்பிக்கின்ற சில கருத்துக்களை எடுத்து செல்லுங்கள். அதற்கு நமது சித்தர் பெருமான் வழிபாடு வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேச ஐயா அவர்கள் பேசினார்கள். இளமுரியா கண்டம் என்ற குமரி கண்டம், அதுதான் உலகத்துல முதல்ல தோன்றிய கண்டம். அதுக்கு பேர் தமிழ்ல தான் வச்சிருக்காங்க, இளமை கூட்டல் முடியாதது. அந்த உலகம் தோன்றி இன்னும் மண் முதிர்ச்சி அடையவில்லை, இளமையாகவே மண் இருக்கிறதுனால அந்த கண்டமே இளமையாக இருக்கிறதுனால இளமை இன்னும் முடியாத கண்டம் இளமுரியா கண்டம். அந்த கண்டத்துல அண்ட பேரண்ட கள்ளத்து வந்து நமக்கு இந்து மதத்தையும் இந்து வேதத்தையும் 11 சித்தர் மடத்தையும் 11 சித்தர் பீடத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் ஆதிசிவனார். இந்த மண்டலத்திலே அப்பொழுது உயிர்கள் தோன்றிவிட்டன, உயிரினங்கள் பயிரினங்கள், மனிதனும் தோன்றிவிட்டான். ஆனால் மனிதனுக்கு முழுமையாக பண்பட்ட மனிதனாக வாழ தெரியவில்லை. விலங்குகளோடு விலங்குகளாக வெறி நிலையில் திரிந்து கொண்டிருந்த மனிதர்களை சித்தர்கள் என்ன சொல்றாங்க? மனிதர்கள் மூடுச்சுழி நானாதான் போடுறாங்க. மனிதர்கள் மண் கூட்டல் ஈசன், இந்த மண்ணின் தலைவனாக விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மனத்தின் தலைவர்களாக, மனம் உள்ளவர்களின் தலைவர்களாக, மனம் கூட்டல் ஈசன், ஈசன் மனிதன், மூடு சுழி போட்ட மனிதனிலிருந்து 2 சுழி விட்ட மனத்தின் தலைவர்களாக மாற்ற வந்தவர் தான் சிவபெருமான். அவர்தான் அண்ட பேரண்டகள்ல வந்தார். அதற்கு பிறகு அவர்தான் முதல் 11 சித்தர் மடத்தையும் உருவாக்கியவர், 11 சித்தர் பீடத்தையும் உருவாக்கியவர், 11 சித்தர் மடத்தின் மூலமாக இந்து வேதத்தை பரப்பினார், 11 சித்தர் பீடத்தின் வழியாக இந்து மதத்தை கொடுத்தார். வேதம்னா என்ன? வேதம் என்றால் எழுத்தில் எழுதி வைக்கப்பட்டது. எது எது எப்படி செய்யணும், ஒரு கோயில் எப்படி கட்ட வேண்டும் என்பது எழுத்தில் இருந்தால் அது வேதம், அதை செய்து காட்டினால் மதம். ஒரு வழிபாடு, இந்த கடவுளுக்கு இந்த படையலை வைக்க வேண்டும் என்று எழுத்தில் இருந்தால் அது வேதம், அதை செய்து காட்டால் மதம். இரண்டையும் வழங்கியவர் நமது ஆதிசிவனார். அந்த வழியில வந்தவர்கள் தான் 11 சித்தர்கள். மூல 11 சித்தர்கள் என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உலகியலில் பேசிக் கொண்டிருக்கிற 11 சித்தர்கள் என்பது வேறு. மூல 11 சித்தர்களின் தலைவராக வந்தவர் தான் சிவபெருமான். அவர்தான் ஆதிசிவனார். அவர்தான் தமிழ் சங்கத்தை உருவாக்கி. ஏன்னா தமிழ் இல்லை என்றால் இந்து மதமும் இல்லை, இந்து வேதமும் இல்லை, தமிழர்களும் இல்லை, உலகமும் இல்லை, ஆன்மீகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதற்காக அந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கி முதல் சங்கத்தின் தலைவராக இருந்தவரும் அந்த சிவபெருமான் தான். அதே சிவபெருமான் தான் மக்களுக்கு ஆட்சி முறை வேண்டும். ஐயா இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இறை ஆட்சி வர வேண்டும், கட்டாயம் வந்தே தீரும். அதற்கு சிவபெருமான் தான் முதல் பாண்டிய மன்னனாக இருந்து இந்த உலகத்திற்கு ஆட்சி என்றால் சொல்லிக் கொடுத்தவரே சிவபெருமான் தான். அந்த வழியிலே வந்திருக்கிறார். அப்ப சித்தர்கள் என்பவர்கள் யார்? அதற்கு பிறகு சிவபெருமான் பல பதவிகள், சிவபெருமான் ஒரு பதவி, பல சிவபெருமான்கள் தோன்றிவிட்டார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த சிவபெருமான்கள் பல இடங்களிலும் தோன்றி நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சித்தன் போக்கு சிவன் போக்கு, அதுதான் சித்தர்களோட பெருமையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தன் எந்த போக்கில் போகிறாரோ அதே போக்கில் தான் சிவன் பின்னால வருவார். என்னடா இது சிவபெருமானுக்கு மேல சித்தன் சொல்றாருன்னா, நீங்க திருநெல்வேலிக்கு போய் பாருங்கள், நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில் இருக்கிறது. அங்க காவிரி ஆற்றங்கரை, அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை
அங்கு வருகிறார்கள். நெல்லையப்பா வா என்று எழுந்து வா என்று அழைக்கிறார்கள். கோயிலுக்கு வெளியே இருந்து கருவூரார் அழைக்கிறார். ஆனால் சிவபெருமான் வரவில்லை என்ற ஈசன் என்னோடு எருக்கு உன்னோடு என்று கோயிலுக்கு சாபம் கொடுத்து விட்டு மானூருக்கு சென்று விடுகிறார். நெல்லையப்பரும் காந்திபதி அம்மனும் அந்த சித்தரை தேடி, சித்தர் கருவூராரை தேடி பின்னால் சென்ற வரலாறு இருக்கிறது. இன்றும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சித்தர்கள் கடவுளர்களாலேயே வணங்கப்படும் நிலை பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்களின் அருளை நீங்கள் முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பன்னீர் திருமுறையில் சொல்றாங்க, இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். அப்ப என்ன? வேதம் என்பது இருக்கு என்பது வேதம், அதோட தோத்திரம் என்பது பன்னீர் திருமுறை. இருக்கொடு தோத்திரம், இருக்கின்ற தோத்திரம் அல்ல, வேதம் வேறு தோத்திரம் வேறு. அப்ப அந்த வேதத்தை வழங்கியவர் வேதநாயகம். அந்த வேதநாயகம் தமிழில் தான் வழங்கினார். இருக்கு வேதம், அசுர வேதம், யாம வேதம், அதர்வான வேதம் நான்கும் தமிழில் தான் அருளப்பட்டிருக்கிறது. முழுக்க ஏன்னா தமிழ் சங்கத்தின் தலைவர் வேறு ஒரு மொழியில அதை வழங்க வாய்ப்பே இல்லை. அடுத்த 64 முறை திருவிளையாடல் செய்தார். 64 முறையும் தமிழில் தான் பேசினார். இந்த ஒரு கருத்தையாவது நீங்கள் எல்லாரும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த கடவுளாலேயே பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. எங்க புட்டு விற்கிற பாட்டியம்மா இருக்கிறார்கள். யதார்த்தமான வளையல் போடுகிற பெண்மணியிடம் வந்து திருவிளையாடல் இருக்கிறார் சிவபெருமான். எந்த மொழியில பேசிட முடியும்? முழுக்க கடவுளர்களாலேயே பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. அதற்கு ஆதாரம் 64 திருவிளையாடல்கள். அப்புறம் அடுத்தது, கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கு தெளிவாக விடை சொன்னவர்கள் 63 நாயன்மார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வாழையடி வாழையாக 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், அனைத்து சித்தர் பெருமக்கள் இருக்கிறார்கள், தொகையடியார்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ராமலிங்கடிகளாருக்கு பின்னால் வந்தவர்கள் கூட கடவுளை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரே தரமும் திறமும் உள்ளவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். அந்த ஆற்றலை கொடுத்தது சிவபெருமான் வழங்கிய இந்து வேதமும் இந்து மதமும். அந்த பார்த்த அந்த 63 நாயன்மார்களுக்கும் 63 பேருக்கும் 12 ஆழ்வார்களுக்கும் தொகையடியார்களுக்கும் தமிழ் மொழி மட்டுமே தெரியும், வேற எந்த மொழியிலும் தெரியாது. இதை விடுத்துக்கொண்டு நாம் இந்த அருமையான தமிழ் மொழியை விடுத்துவிட்டு ஏதோ ஒரு மொழியில் பேசிக் கொண்டிருக்க, ஏதோ ஒரு மொழியில் வழங்கிக் கொண்டிருக்கிறோமோ. குடும்ப விழாக்கள், திருமணங்கள், இவை எல்லாத்தையும் நமக்கு புரியாத மொழியில் செய்து கொண்டிருக்கிறோமோ. மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சித்தர்கள் மாநாட்டில் அருளாசியை வாங்குவது வேறு, சிந்திப்பது என்பது வேறு. இனிமேல் வார்த்தைக்கு சொல்லுங்கள். சிவபெருமானால் வழங்கப்பட்ட சித்தர் நெறியாகிய இந்து மதம் தமிழில் இருக்கிறது. கடவுள் மனிதனை பார்க்க வருவார், வந்தார், வந்து தமிழில் பேசினார். கலிகாலத்திலேயும் கடவுளை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் மனிதன் தான் கடவுளானவன்கிறதுக்கு ஊரா ஒருத்தர் 2 பேர்ல ஊரா குலதெய்வம் கோயில் கட்டி வைத்திருக்கிறோமே, அவ்வளவு கோயில்களும் மனிதன் தான் கடவுள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆற்றல் இந்த தமிழ்நாட்டிற்கு உண்டு, தமிழ் மொழிக்கு உண்டு, இந்த மதத்திற்கு உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் கடவுளாக வேண்டும் என்பதற்கு வாழ்த்தி 18 தர்மணத்துகளிலிருந்து உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். அதில் இந்த சித்தருடைய எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்மா என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா நிஜானந்த சுவாமின்னு கனகசுப்புரத்தினத்தால் சொல்லப்படுகிற நிஜானந்த சுவாமி சிவசமாதியானவர் தனக்குத்தானே சமாதி கட்டி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைத்து, அதன் பிரகாரம் சமாதியானவருடைய மகள் என்ற அந்த ஒரு ஆன்மா இங்கே கொண்டாந்து என்னை நிறுத்தினது. இந்த மைக்கை பிடிச்சி 2 வார்த்தை நான் சொல்லணும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சித்தர்கிட்ட கேட்டேன். அருமையான வாய்ப்பு கொடுத்தாரு. கூட கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. இல்லை, நீ பேசுவ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைய இந்த மகாநாட்டில், இந்த மகாநாடு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதற்கு முன்பாக மதுரை தமுக்கு மைதானத்தில் ரத்னபாண்டி சுவாமிஜி அவர்கள் சிறப்பாக நடத்தினார். அதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன். தேனி மாவட்டத்தில் சித்தர் மாநாடு நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு விருதாக எனக்கு கொடுத்தார்கள், சுடுகாட்டு காளி என்று. அப்படி ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறேன்.
இந்த நாளில் இந்த நிகழ்வில் நான் பேசுவதற்கு இல்லை. இருந்தாலும் அம்மா அவங்க பேசும்போது சொன்னாங்க, இறை தூதுவர்களாக நாங்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு. உண்மை அதுதான். இந்த உத்திராட்சம் போடுவதற்கும் விபூதி பூசுவதற்கும் கூட இறையர்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தான் வணங்கி, அவன் சிந்தைக்குள்ள நம்ம போயிட்டோம். எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே உபதி பூசிட முடியாது, எல்லாரும் உத்திராட்சம் போட்டுற முடியாது, எல்லாருக்கும் இந்த மாதிரி தூதுவர் போஸ்டிங் கிடைச்சிடாது. இறையருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருமையாக சித்தருடைய ஆதிக்கங்கள் வர காத்திருக்கிறது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சித்தருடைய மாநாட்டை நம்ம போட்டுட்ருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் கலியுகம் என்கிறார்கள். அந்த கலியுகத்தை மாற்றி அமைப்பதற்கு இது மாதிரி சித்தருடைய மாநாடு ஆன்மீகம் தலைப்பதற்குரிய வேலைகளை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிற யோக சித்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி, அம்மாச்சி கோயிலிருந்து வருகை தந்திருக்கிற ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய அன்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பேரெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் ஒரு மனிதன் இறந்தால் அவனுடைய சரீரம் அழியுமே தவிர ஆன்மா அழிவில்லாதது. அப்படி இருக்கிற ஒரு ஆன்மாவில் ஒரு சித்தரோட ஆன்மா என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறது. ஒவ்வொரு இடங்கள்லையும் அமாவாசை பௌர்ணமினா நிறைய கூட்டு பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஆன்மீகம் தலைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஆன்மீகத்தை ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நாட்டையே நாம் காப்பாற்ற முடியும். இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு சாமிஜி அவர்கள் பேசினாங்க. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை தருவதற்கான ஆயத்தமான வேலைகளை நாம் அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கிற கருடானந்த சுவாமி போனில் தான் இதுவரைக்கும் நாங்கள் தொடர்பு கண்டிருக்கோம், நேரில் பார்த்ததில்லை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் இறைவன் தான் தீர்மானிக்கிறான். ஆனால் இன்னைக்கு தான் அவரை சந்திக்கணும் என்பதை கூட இறைவன் தீர்மானிச்சிருக்கிறான். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இன்று நாம் அவரை சந்தித்தோம். நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். எல்லா ஆன்மீக அன்பர்களோடு இருந்து செயல்படுவோம். நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். பிறப்பை வந்து 10 மாசம் சொல்லிட்டான். இறப்பை ரகசியமாக வைத்து விட்டான். எந்த நேரம் எந்த நிமிஷம் என்பது கூட தெரியாது. வாழ்ற காலங்களில் உண்மையோடு சத்தியத்தோடு மனிதநேயத்தோடு தர்ம சிந்தனையோடு தொழில் தர்மத்தோடு வாழ்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக இருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி கூடி, இறை தூதுவரில் நானும் ஒருவராக இருந்து செயல்படுவதை நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். இந்த மாற்றத்தை, தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு, சித்தர் பூமியாக வருவதற்கு நாம் அனைவரும் செயல்படுவோம். வெல்லட்டும் வெல்லட்டும் ஆன்மீக பணிகள் வெல்லட்டும், தலைக்கட்டும் ஆன்மீகம் தலைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு 2 வரி பாடல்களோடு என் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் அப்பனே ஏகம்பனே ஆளும் தில்லைவாழ் நடராஜனே, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தனமலை குவிந்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன, தரணிலே
யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே. என் அப்பனே கம்பனே இளையாளும் தில்லைவாழ் நடராஜனே, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழாவேனோ, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். அனைத்து மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆயுசையும் நல்ல வருமானத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் மனித நேயத்தோடு தர்ம சிந்தனையோடு உண்மையோடு சத்தியத்தோடு தொழில் தர்மத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடம் சிவபெருமானிடம் நன்றியோடு பிரார்த்திக்கிறேன். இந்த உண்மையான வேலைக்காரியின் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புக்கு நன்றி. வெல்லட்டும் வெல்லட்டும் ஆன்மீகம் வெல்லட்டும், தலைக்கட்டும் தலைக்கட்டும் ஆன்மீகம் தலைக்கட்டும். ஆன்மீக பூமியாக மாறுவதற்கு அத்துணை பணியாளர்களும் சிறந்து செயல்பட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த சீடர் குருக்கிட்ட ரொம்ப நாள் நீண்ட நாள் இருந்தார். அப்போ குரு சொல்கிறாரு, இந்த மூலிகை இந்த இதுக்கு, இந்த சித்து இதுக்கு, இந்த யோகம் எதுக்கு அப்படின்னு சொல்லி இது கூடு விட்டு கூடு பயம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. சாமி, நீங்கள் தான் கூட இருக்கிறீங்கள, கூட இருக்கீங்கன்னு இப்படியே காலம் கடந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள் தன்னோட உடலை விட்டுட்டு ஜீவனை விட்டுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். அப்போ விடிஞ்சு போய் சீடன் அவரை எழுப்புறாரு, எந்திரிக்கல. அப்புறம் திரும்பி என்னமே குருநாதர் எந்திரிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த வழியாக போகும்போது ஒரு குறத்தி ஒன்று போயிட்டுருக்காங்க. கூப்பிட்டு, என்னோடய குருநாதர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாரு. உங்கள் குருநாதர் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டார், அவ்வளோதான் அப்படிங்கிறார். அதாவது இறப்பு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெளி உலகம் தெரியாமல் தன்னோட சீடர் அந்த மாதிரி இருக்கிறார். இது காலங்கள் போனோடனே அந்த குறத்தி கூட்டிகிட்டு போயிடுறார். கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு, குறத்தினா அப்புறம் என்னங்க இவங்க வெளியில் போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நீண்ட நாள் போச்சு. ஒரு நாள் அந்த நாடு ராஜாவுக்கு வாதம் வந்துருச்சு, கை கால் வராமல். அப்போ தன்னால் மற்ற ஒருவன் நம்மளோட அன்னதானம் எடுத்துக்கிட்டால் நமக்கு உங்கள் இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்கிறாரு. இவங்களும் ரொம்ப நாளாக டெய்லி அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நிறைவு பெறல. ஒரு நாள் இந்த குறத்தி வெளியில் போன நேரத்தில் பார்த்து ரொம்ப கொடுமைப்படுத்திடுறான். சாப்பாடு அவ்வளோ சாப்பிட்ட பழைய சாதத்தை தான் போடுறா. சாப்பிட்டு அதில் இருக்கிறாரு. அந்த ஒரு நாள் இந்த அம்மா வெளியில் போனப்போ இவர் போகிறாரு. வெளியில் போயில ராஜா அன்னதானத்துக்காக சாப்பாடு வச்ச கஞ்சி வெளியில் ஊற்றுறாங்க. அந்த கஞ்சி அவர் குடிச்சிட்டார். இவர் குடிக்க அந்த நோய் நல்லாயிடுச்சு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா ராஜா தன்னோட குதிரையை அனுப்பி தொலைவுக்குள்ளே இந்த சீடனை பிடிச்சிடுறாங்க. நீ யார் என்னன்னு கேட்கல, இன்னார் குருநாதர் அப்படிங்கிற. இப்போ எடுத்துக்கங்க, மகாலட்சுமி சாமியுடைய சீடர் அப்படின்னே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்கிறாங்க, சொல்லையில் அப்படியா, நீங்கள் மகாலட்சுமி அவ்வளோ பெரிய சீடனா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிற. சரி, நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, எந்த இதில் உனக்கு இது வேணும் அப்படிங்கிற. நீ என்ன கேட்டாலும் இந்த நாட்டில் பண்ணித்தரங்கிற. எனக்கு எதுவும் வேணுங்க, எங்கள் குருநாதர் ஒரு ஓலைச்சூடு எழுதி வச்சா, அதை இந்த குறத்தி வாங்கி காதில் மாட்டியிருக்கிறான், அதை மட்டும் எனக்கு வாங்கி தந்தால் போதுங்கிற. உடனே அந்த நாட்டு குறத்தையை கூட்டிகிட்டு டான்ஸ் ஆட விட்றாங்க. இப்போ காலகட்டமாக இல்லை, அப்போல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே பொருள் பெறணும், அதுதான் தாற்பயம். அது மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு பொருளாக பெறலாம். அதே மாதிரி அந்த பொருளையும் ஒவ்வொன்றா செயின் கொடுக்குறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் கொடுக்குறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தோடு கொடுக்குறாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே வாங்கிட்டு தோடை போடும்போது ஓலைச்சோடி கீழே விழுந்துருக்கு. அந்த ஓலைச்சோடி எடுத்து ராஜா திரும்பி அந்த குறத்தி அனுப்பிச்சிட்டு, இந்த ஓலைச்சோடி இருந்தா அப்படிங்கும்போது என்ன போட்டுன்னு படித்து சொல்லுங்கிறாரு. அப்போ அந்த ஓலைச்சோடியை அவங்க விரித்து பார்க்குறாங்க. விரித்து பார்த்தோம்னா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா காது கேளாத போனாயே மூடா அப்படின்னு போட்டிருக்கு. புரியுதா இல்லைங்க? சொல்லிக் கொடுத்த வித்தையெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க, நீ கேட்கல. காலையிலேருந்து கற்றுன்னு எல்லா சாமியாரும் கற்றுனாங்க, நாங்கள் கேட்கல, ஏதோ ஒரு நாயத்தை கேட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல்
காலையிலேருந்து கேட்க இந்த பதிவுகளை நீங்கள் எல்லாம் பெற்று வாழ்வாங்க வாழணுங்கிறது தான் இந்த கதையினுடைய தாற்பயம். இது எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, அதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எது ஒன்றுமே அதனால் அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடை பார்த்துட்டு அவர் தன்னோட ஜீவசமாதியில் போய் அழுது அவர் மறுபடியும் சக்தி பெறாரு. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் அழுகினி சித்தர் நமச்சிவாய்.